ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீச் பார்த்தோம். நம்ம ஒரு क्वेश्चन இருக்கு நம்ம நேஷனல் ஆடியன்ஸ்க்கு. சார், உங்க ஐடியாலஜி என்னது சார்? டிராவிடியன் ஐடியாலஜியா, இல்ல ரைட் விங் ஐடியாலஜியா, இல்ல லெஃப்ட் விங்கா, இல்ல ஸ்ட்ரைட் விங்? பாருங்க, டிராவிடியன் லாங்குவேஜ் ஐடியாலஜிங்கிறது அது சீட்டிங் ஐடியாலஜி. அது வந்து ஒரு இமேஜினேஷன், நாட் நேச்சர், நாட் ட்ரூ. ஒரு இமேஜினேஷன். அது வந்து உங்களுக்கு புரியும் எப்படின்னா, இது இந்த நாடு வந்து தமிழ்நாடு, அப்ப நேஷன் தமிழ் நேஷன். இங்கு வாழ்கிற மக்கள், அவனுடைய மொழி, அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய கல்ச்சர், உங்களுக்கு புரியுது, அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது சரியா இருந்தா நான் ஏன் கத்துறேன்? திராவிட மாடல்ஸ், ஃப்ரீ ஸ்கீம், சலுகை, போனஸ், மானியம் எல்லாம் சொல்றது, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இதுதான். ஆமா, வேற என்ன இருக்கு? சரி, அப்படின்னா அதிமுக கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்களா? ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல. அதுல கொடியில அண்ணா இருக்க மாட்டார், அதுல அண்ணா இருப்பார், அவ்வளவுதான். கொடியில வண்ணம் மாறும், என்ன மாறாது. இங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் கரப்ஷன், இங்கேயும் கரப்ஷன், இங்கேயும் மர்டர், இங்கேயும் மர்டர், இங்கேயும் ரேப்பு, இங்கேயும் ரேப்பு, இங்கேயும், புரியுதா? இல்ல சொல்லுங்க சார், உங்க அப்படின்னா நீங்க டிஃபரெண்டா எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க? டிஃபரெண்ட்னா ஒரு 300 இயர்ஸ் வாங்கின அடி வலி, இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மொத்த ஐடியாலஜி இருந்து வேற வந்துரு. நோ ஃப்ரீ ஸ்கீம், ஒன்லி எஜுகேஷன், மெடிக்கல், ட்ரிங்கிங் வாட்டர், ஒன்லி ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றீங்க. நீங்க ஒரு தமிழ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்திருக்கீங்க. அப்படின்னா இங்கிலீஷ் செகண்டா? எந்த? அப்ப இங்கிலீஷ் தான் செகண்ட். இப்ப நீங்க பிரெஞ்சுல போய் பிரெஞ்சுல நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ். தமிழ் இங்கிலீஷ் படிக்க கூடாதுங்கிறதெல்லாம் எங்க பாலிசி. இங்கிலீஷ்லயே படிக்க கூடாதுங்கிறதா எங்க பாலிசி. என்னுடைய வரலாறு, என்னுடைய ஹிஸ்டரி, என்னுடைய அக்ரிகல்ச்சர், என்னுடைய சயின்ஸ், என்னுடைய ஜியோகிராபி, இதையே நான் போயிட்டு இங்கிலீஷ்ல படிக்கணும்? எல்லாரும் இங்கிலீஷ்ல நாட் ஒன்லி இங்கிலீஷ், ஹிந்தி, ஸ்பானிஷ், பிரெஞ்சு, எனி ஒன் லாங்குவேஜ். புரியுதா? ஃபுல் வேர்ல்ட் இங்கிலீஷ் தான் இருக்கு. பிரெஞ்சு, ஐரோப்பிய யூனியன்ல எங்க இங்கிலீஷ் இருக்கு? சைனால இல்ல, அமெரிக்கா விடுங்க. நீங்க பிரெஞ்சு, ஜெர்மனி, டென்மார்க், சுவிஸ், நார்வே, இங்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கா? இங்கிலீஷ் இருக்கா? அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ்? நீங்க சொல்லுங்க, இங்க இருந்து தமிழ்நாடு எவ்வளவு பேர் போறாங்க அமெரிக்கா? இங்கிலீஷ் லாங்குவேஜா, ஒரு லாங்குவேஜா படிப்போம், லாங்குவேஜா படிப்போம், டீச்சிங் லாங்குவேஜா இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு மொழி பாடமா ஒரு லாங்குவேஜா படிக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆங்கிலம் ஒரு மொழி பாடம் கத்துக்கிறோம்னு சொல்றேன். அதான் சொல்றேன், ஆங்கிலம் பயிற்று மொழி அல்ல, ஒரு லாங்குவேஜ். அதுல மெயின் நாட் மெயின் லாங்குவேஜ், இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஜாப்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க ஜாப்ஸ் கூட தமிழ் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க. நம்ம தமிழ் தான் என் நாட்டுல என் லாங்குவேஜ்ல படிக்கிறவனுக்கு கொடுத்துட்டு தான் மத்தவனுக்கு கொடுக்க முடியும். இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட், கார்ப்பரேட் லைஃப்ல என்னோட ப்ரொடியூசர் மலையாளி, இவங்க இங்க வந்துட்டாங்கன்னு ஜாப் இல்லையா உங்களுக்கு? யாருக்கு? அவருக்கு இருக்கு, மலையாளி அவருக்கு இருக்கு. அவர் மலையாளத்துல பேசணும், மலையாளத்துல அவருக்கு ஒரு ஜாப் கொடுக்க முடியும். ஆனா அவர் தாய்மொழி விட்டுட்டு நான் இந்த மொழிக்கு பேசுறேன்னு நான் ஏற்க முடியாது. தாய்மொழி, தாயை நேசிக்காதவனை நான் மனிதனாவே பார்க்க மாட்டேன். புரியுதா? தாய்மொழி வேணாம்னு விட்டவனை நாங்க சுத்தமா மனிதனாவே பார்க்க மாட்டோம். வருத்தமானு போயிடுவோம். ஒரே ஒரு கேள்வி, கிங் மேக்கரா இந்த தேர்தல்ல? ஏன்னா திமுக ஐ அம் தி கிங், ஒன்லி ஒன் கிங். விஜய் ஐ டோன்ட் நோ. விஜய் இம்பாக்ட் இருக்கா? இல்ல, ஏன்னா யூசுவலா என்ன பாத்தீங்கன்னா திமுக இம்பாக்ட் இருக்கிற ஹீரோ, பெரிய வேல்யூபிள் ஹீரோ, எதுக்கு 2 கான்ஸ்டிடியூஷன்ல போட்டியிடுறாரு? அது எப்படி? அது வந்து ஜனநாயக துரோகம் நினைக்கிறேன். உங்களுக்கான வாய்ப்பை நான் பறிக்கிறேன். நீங்க உன் மேல கான்பிடன்ட் இல்ல, பீப்புள் மேல ஃபெய்த் இல்ல, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்ல, உன் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அதனாலதான் 2 கான்ஸ்டிடியூஷன்ல நீ கண்டஸ்ட் பண்ற. புரியுதா? நான் 2 டைம்ஸ் தோத்துருக்கேன், ஆனால் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன்ல கண்டக்ட் பண்றேன். ஏன்னா நான் என்னை நம்புறேன், என் மக்களை நம்புறேன். ஐ பிலீவ் டெஃபினட்டா. ஸ்டாலின் சார் ஒரு மெசேஜ், எது? ஸ்டாலின் சாருக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா இல்ல, முடியட்டும், எங்களுக்கு விடியட்டும். சரி, தேங்க்யூ சார்.